ஒரு பிரேத கல்லறை போல இருக்கிற உன்னுடைய அனுபவத்தை மாற்றி, பிரேத கல்லறை போல இருக்கிற உன்னுடைய அனுபவத்தை மாற்றி இந்த நாளில் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளை, உன் கண்களை மூடி, மாம்ச கண்களை மூடி, ஆவியானவரை வர வச்சு, ஆவியானவரை என்ன நிரப்புங்க. அந்த கடக்க கூடாத நதி, அந்த கடக்க கூடாத நதி, அந்த அபிஷேகத்தின் நதி இன்னைக்கு எனக்கு வேணும். அணைந்து போகிற நதி அல்ல, மங்கி எறிகிற திரியாய் அல்ல, மங்கி எறிகிற அனுபவமாய் அல்ல, அநேகரை ஆரோக்கியத்தை கொடுக்கிற நதியா, அநேகரை பிழைக்க செய்கிற நதியா, அநேக ஜீவன்களை உயிர் பெற செய்கிற ஒரு நதியா எனக்குள்ள வாங்க. ஆவியானவர் உன் இருதயத்தை திறந்து கொண்டு எனக்குள்ள வாங்க ஆவியானவர் என்று சொல்லி கேளுங்க. மாம்ச கண்களை மூடுங்க, இருதய கண்களை திறங்க, ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க. எனக்குள்ள வாங்க ஆவியானவரை. நான் மைக்கு சவுண்ட நிறுத்த போறேன். நீங்க தான் ஏசப்பட்ட கேட்கணும். ஆவியானவரை நீங்க கேட்டு பெற்றுக் கொள்ளணும். என்ன இருதயத்தை நம்மளுக்கு தர்றேன், என்ன என் பாத்திரத்தை நிரப்புங்கன்னு கேட்கணும். கேளுங்க, யாரும் மௌனமா இருக்க கூடாது. என் பாத்திரத்தை நிரப்புங்க, என் பாத்திரத்தை நிரப்புங்க, என் இருதயமாக மண்பாண்டத்தை நிரப்புங்க. ஓ ரீபானவர் இது வரைக்கும் கொட்டு சவுண்ட் நிறுத்தினா என் அபிஷேகம் ஆஃப் ஆகுறது, மைக்கு சவுண்ட் நிறுத்தினா என் அபிஷேகம் ஆஃப் ஆகுறது. அப்படி அல்ல, அணைக்க முடியாத ஒரு அக்கினி, அணைக்க முடியாத ஒரு அபிஷேகம், அவிக்க முடியாத ஒரு அபிஷேகம் இந்த பகல்கால எனக்கு வேணும். என்னோட பிரேத கல்லறையின் அனுபவம் மாற்றப்படணும் என்று விரும்புகிற தேவ பிள்ளை அவனுடைய சமூகத்துல கேட்கலாமே. ஹல்லேலூயா. நான் உங்களோட கூட சேர்ந்து உங்களுக்கு ஜெபிக்க போறேன். எல்லாரும் அப்பாவிடத்துல கேளுங்க. அப்பா, பதறி கேளு, என்ன நிரப்பு, என்ன நிரப்புங்கப்பா. நான் வெறும்ல போக மாட்டேன், என்ன நெருப்பல நான் அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், நாங்களை விட மாட்டேன். அந்த அக்கினின் அபிஷேகத்தை என் மேல போடுங்க. எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம், எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை என் மேல ஊற்றினு கேளுங்க. ஹல்லேலூயா. மைக்கு சத்தத்தை பார்க்காதீங்க, மைக்கு சத்தம் ஆஃப் ஆனாலும் நீங்க கேட்டுக்கொண்டே இருங்க. இன்னைக்கு கதை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. காலத்தோடு கேட்கிற பிள்ளைகளை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த அபிஷேகம் எனக்கு போதாதப்பா. உங்களுடைய ஊழியத்தை செய்ய இந்த வல்லம் எனக்கு போதாது. எனக்கு ரெட்டிப்பான வல்லமை வேணும்ப்பா. நீங்க நிரப்பாம நான் போக மாட்டேன். யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதித்தீங்க, என்னை ஆசீர்வதிங்க. அந்நிய பாஷ அடையாளங்களை தாங்க என்று கேளுங்க, கிருபைகளை வரங்களை தாங்க என்று கேளுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையா நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். பேதுரு போல என்ன நிரப்பிடுங்க, பவுல போல என்ன பயன்படுத்துங்க. பேதுரு போல என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால,
என நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. யோவான் 3வது அதிகாரத்துல நிக்கோதேம் என்ற ஒருவன் ஆண்டவரிடத்திலே வந்து கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறான், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஜலத்தினாலே பிறந்தவர்களா இருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீர்ல இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சபையில கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் எக்கால சத்தம் ஒலிக்கும் போது நாம் மறுரூபமாக்கப்பட முடியும். முதலாவது உயிரோடு மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படும் போது நாம் பின்பு நாம் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த பகல் வேளையை பெற்றுக்கொள்ளலாமே. ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இங்கே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இங்கே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அந்த உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, 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 ஆவியின் அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின்
ஒரு கடக்க முடியாத அபிஷேகம், ஒரு கடக்க முடியாத அபிஷேகம், ஒரு கடக்க முடியாத அபிஷேகம். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நுகங்களை உடைக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிற அபிஷேகம். நீ மறைந்திருக்க கூடாது. எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ மறைந்திருக்க வேண்டியவள் அல்ல. மறைந்திருந்த நாட்கள் போதும், நீ மறைந்திருந்தது போதும். நான் ஒன்றுக்கு உதவாதவள் என்று நினைத்தது போதும். உனக்குள் வைத்திருக்கிற விசேஷத்தை அபிஷேகத்தை நீ எடுத்துக்கொண்டு எழும்பு. வாழ்ந்த வாழ்க்கை போதும், மஞ்சி எரிந்தது போதும். அனலாய் மாறு, அனலாய் மாறு, ஒரு தீ பிளம்பா, ஒரு அக்கினியாய் மாறு. உனக்குள்ள ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம். உனக்குள்ள ஒருவர் உண்டு, உனக்குள்ள ஒருவர் உண்டு, உனக்குள்ள ஒருவர் உண்டு. உன்னை ஆத்ம நேச, உன்னை இருதயத்தை வாசம் பண்ணுகிறவர். அவர் பெரியவர், அவர் பெரியவர், பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவரை சுமந்து சொல்லுகிற பாத்திரம், அவரை சுமந்து சொல்லுகிற பாத்திரம், அவரை சுமந்து சொல்லுகிற பாத்திரம் நீ. நீ அவருக்கு வேணும். நீ விசேஷித்தவர். நீ அவருடைய பார்வைக்கு அருமையானவர். நீ அவருடைய பார்வைக்கு அருமையானவர். உன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? உன் சொந்தக்கார பந்துக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை கொண்டு ஜாதிகளை சுதந்திரிக்க, உன்னை கொண்டு ராஜாக்களுடைய கட்டுகளை அமைக்க, உன்னை கொண்டு பட்டணத்தை அசைக்க, உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறோம். நீ செல்லுகிற இடத்துல ஆரோக்கியம் உண்டாகும். நீ செல்லுகிற இடத்துல ஆரோக்கியம் உண்டாகும். நீ செல்லுகிற இடத்துல கட்டுகள் உடைக்கப்படும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கட்டப்பட்ட கட்டுகள் உடைவதாக, கட்டப்பட்ட கட்டுகள் உடைவதாக, கட்டப்பட்ட கட்டுகள் உடைவதாக. வருஷங்களாக, வருஷங்களாக சிறையிருக்கப்படுத்திருக்கிறதான சிறையிருப்பின் அனுபவங்கள் உடைக்கப்படுவதாக, சிறையிருப்புகள் திருப்பப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சிறைப்படுத்தினவன், உன்னை சிறைப்படுத்தினவன், உன்னை சிறைப்படுத்தினவன், சிறைப்பட்டு போகிற நேரம் இது. உன் குடும்பத்தை சிறைப்படுத்தினவன், வாலிப பிள்ளைகளுடைய மைண்டை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறவன். தீவானவ சாத்தனாதரவா, துரகடதி ஆத்தனாதரகடதி, தூரமானவ சாத்தனாதரவா. அநேக பிள்ளைகளுடைய மைண்ட் கட்டப்பட்டிருக்கிறது. சிந்தனை கட்டி வைத்திருக்கிறது. சிந்தனை கட்டினவன் இயேசுவின் நாமத்தினால தீவான சத்தனாதரவி ஆத்தனா உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால தீவானவ சாத்தனா சிந்தனை கட்ட அவிழ்க்கப்படுவதாக, சிந்தனை கட்ட அவிழ்க்கப்படுவதாக. எதையும் செய்ய முடியல, படிக்க முடியல, நல்லதை செய்ய முடியல. கண்ட்ரோல், சத்துடைய கண்ட்ரோல், சத்துடைய கண்ட்ரோல், சத்துடைய கண்ட்ரோல், சத்துடைய கண்ட்ரோல், சத்துடைய கண்ட்ரோல். இன்றைக்கு வெற்றி மாற்றப்படுகிறது. தீவானவ சத்தனாதர ரெண்டடி ஆத்தனா, தீவானவ சகலராதர ரெண்டடி. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் வல்லமை தரித்துக்கொள். உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். பழைய வஸ்திரங்கள் களையப்படட்டும், பழைய புளித்த அனுபவங்கள் மாற்றப்படட்டும். இன்றைக்கு நீ பழையவள் அல்ல, இன்றைக்கு நீ புதியவள். உன்னை காண்கிறவர்கள் உன்னை புதிய சிருஷ்டியாக காணப்போகிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறை ஒப்புக்கொண்டு பழையவர்களை
ஆவியானவர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கரத்துல சபையை ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியர் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாச மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். சத்துருடைய ஆதிக்கங்கள் இனி இந்த குடும்பங்களில் கிரியை செய்யக்கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற அந்த கட்டை நீங்க உடைச்சு முற்றிலுமாக விடுதலை ஆக்குங்க. எதிர்காலங்களை பாதிக்கிற சத்துரு எதிர்காலத்துல முன்னேற விட மாட்டேன் என்று சொல்லி பலமாய் பின்னிழுக்கிற அந்த உபாய தந்திரத்தோடு செயல்படுகிற அந்த வல்லமையை உடைக்கிற சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபையில வளர்ச்சி உண்டாகட்டும். நன்மைகள் உண்டாகட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லாரும் அப்படியே நிற்கும் போது ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்று மட்டும் சொல்லுங்க. நான் இன்று முதல் ஒரு புதிய சிருஷ்டியா என்னை கர்த்தர் உருவாக்கி தந்ததற்காக அதற்கென்றே இந்த 3 நாட்களுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்த கிருபைகளுக்காக உண்மையாகவே வார்த்தைகள் நம்முடைய இதயங்களில் அவை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக அந்த உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நேரத்திலே அவை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியா எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே அவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக அவருடைய உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளைகளே, என்று முதல் ஒரு தீர்மானத்தோட கேட்ட வார்த்தையின்படி கேட்டதை விட்டு விடாதபடி அதன்படி செய்கிற ஒரு நல்ல கிருபை எங்களுக்கு தாரம். அப்படி ஒரு நிமிடம் மட்டும்தான் அப்படி கையை உயர்த்தி சொல்லுங்க. வார்த்தைகள் நமக்கு நேராய் வந்தது உண்மையானா அது நிறைவேறாம திரும்பாது. அது ஏது ரூபத்திலாக அது நிறைவேற்றாம். அதுக்கு நான் ஒரு அடையாளம். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். அநேக நேர கர்த்தருடைய வார்த்தைகளை அலட்சிய பண்ணி அசட்டை பண்ணி இருந்ததுனால நான் ஒரு அலங்கோலமாய் மாறிட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகையால் இன்னைக்கு அந்த வார்த்தைகள் என்னை உருவாக்கா, அந்த வார்த்தைகள் என்னை உண்மையாய் உயிர்ப்பிக்கா. இயேசுவுக்கான வாழ்வு அவரையே நான் முன்வைத்து நடப்பேன். ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறார். நீ என்னோடு பேசின நல்ல வார்த்தைக்கு நான் அடங்குகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை தந்ததற்காய் சோத்திரம் சோத்திரம். கர்த்தராமே இந்த கூடுகை சிறப்பாய் இந்த 3 நாட்கள் நமக்கு நேர்த்தியை நடத்தி தந்த கிருபைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணு. ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த 3 நாட்களும் ஆமென் தவறாம கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அநேகருக்கு கர்த்தர் தந்தா. அநேகரை கர்த்தர் கிறிஸ்துவோடு ஆமென் உருவாக்கி அவரோடு இணை வைக்கிறார். நல்ல தருணமாய் மாற்றி தந்த கிருபைக்காய் கரங்களை தட்டி ஆமென். சபை அல்லது சபை குடும்பங்களாகிய நாம் ஆமென் உயிர் பெற்று எழ வேண்டியது அது பரலோகத்தினுடைய திட்டம். அதை இன்றைக்கு தெய்வம் நம்ம நடுவில் நிறைவேற்றி தந்த கிருபைக்காய் எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரமா. இதற்காக நான் ஆரம்பத்திலே சொன்னது போல உழைத்த ஜெபித்த கொடுத்த ஆமென் ஒத்துழைத்த எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இதில் பங்குண்டு நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்திலே போகும்போது